அத்தியாயம் 12. ஜாஸ்மின் தன் அழகான நெற்றியை சுருக்கி மெல்ல கேட்டாள். சேரலாதன், எஸ். தெரியல சார், நீங்க உங்க எம்டிக்கு பர்சனல் செக்ரட்டரி தானே? ஆமா, பின்ன எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றீங்க. சாரி சார், நான் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தாலும் இங்க எனக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு சார், அதை நான் தாண்ட முடியாது. பிளானரி டைரியில் போட்டிருக்கிற எம் என்கிற எழுத்து எந்த ஊரை குறிக்குது தெரியுமா? சொல்லுங்க சார். மூணாறு. மிஸ்டர் சர்வோத்தமன் நேத்திக்கே மூணாறு போயிட்டார். அங்கே சேரலாதனுக்கு சொந்தமான ப்ளூஃபோர்ட் எஸ்டேட்ல தங்கி இருந்திருக்கார். ஜாஸ்மின் குறுக்கிட்டாள். அவர் அப்படி அங்கே தங்கி இருந்தா இந்த கோல்டு பேனா எப்படி காம்தார் நகர் உபயோகமில்லாத டெலிபோன் பூத்தில் கிடைக்கும்? அந்த டெலிபோன் பூத்துக்கு அவர் போக வேண்டிய அவசியமே கிடையாதே. விவேக் புன்னகைத்தான். இப்போ என்னோட மனசில் இருக்கிற கேள்வியும் இதேதான். யாராவது திருடிட்டு வந்திருக்கலாம் சார். ஜாஸ்மின் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக்கின் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் கூப்பிட்டது. எடுத்து காதுக்கு பொருத்தினான். எஸ் மிஸ்டர் விவேக். மறுமுனையில் கமிஷனர் முத்தழகின் குரல் கேட்டது. சார், நீங்க உடனடியாக புறப்பட்டு அம்பத்தூர் வாட்டர் டேங்குக்கு பின்னாடி இருக்கிற சாலையோர பூங்காவுக்கு வர முடியுமா? சார், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், பேட் திங். நேர்ல வாங்க. விவேக் குழப்பமாய் செல்போனை அணைத்து சட்டை பாக்கெட்டுக்குள் திணித்து கொண்டவன் தன்னையே பார்த்தபடி நின்றிருந்த ஜாஸ்மினை ஏறிட்டான். உங்க எம்டி எந்த நிமிஷம் ஆபீஸுக்கு வந்தாலும் எனக்கு உடனடியா தகவல் கொடுக்கணும். நோட் மை செல்போன் நம்பர் சொன்னான். ஜாஸ்மின் குறித்து கொண்டாள். விவேக் வேக வேகமாய் வெளியேறி அறையை கடக்க முயன்ற வினாடி சர்வோத்தமனின் பிரைவசி டெலிபோன் சினுங்கி கூப்பிட்டது. ரிசீவரை எடுக்க முயன்ற ஜாஸ்மினை கையமர்த்திவிட்டு தானே போய் ரிசீவரை எடுத்தான் விவேக். ஹலோ. மறுமுனையில் ஒரு குரல் கிசுகிசுப்பாய் பேசியது. விவேக், சீக்கிரமா அம்பத்தூர் வாட்டர் டேங்குக்கு பின்னாடி இருக்கிற சாலையோர பூங்காவுக்கு போங்க. 3வது க்ளூ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டொக். ரிசீவர் பலமாய் சாத்தப்பட்டது. அத்தியாயம் 13. அம்பத்தூர் வாட்டர் டேங்குக்கு பின்புறம் இருந்த சாலையோர பூங்காவுக்கு விவேக் போய் சேர்ந்தபோது கமிஷனர் முத்தழகு மற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு மத்தியில் பதட்டமாய் காணப்பட்டார். பார்க்கை சுற்றிலும் வேடிக்கை பார்க்கும் ஜனங்களை 2 கான்ஸ்டபிள்கள் மிரட்டி அவர்கள் பயந்த மாதிரி நடந்து பின்வாங்கி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நின்று கொண்டார்கள். விவேக் காரினின்றும் இறங்க கமிஷனர் முத்தழகு அவனை நோக்கி வந்தார். முகம் இறுகி இருந்தது. விவேக் பதட்டமாய் கேட்டான். சார், வாட் ஹேப்பன்ட்? நடக்கக்கூடாத சம்பவம். என்ன சார், மறுபடியும் அதே பயங்கரம்? புரியல. என் பின்னாடி வாங்க. கமிஷனர் முத்தழகு விவேக்கை கூட்டிக் கொண்டு பூங்காவுக்கு உள்ளே போய் ஒரு புதர் மறைவை காட்ட விவேக்கின் இருதயத்தில் ஒரு நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. புதருக்கு வெளியே தலையில்லாத அந்த ஆண் உடல் குப்புற விழுந்து கிடந்தது. முதுகில் இரத்தத்தால் வரையப்பட்ட ஒரு கேள்விக்குறி. இடது உள்ளங்கையில் பால்பாயின் பேனாவால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். கமிஷனர் உஷ்ண பெருமூச்சோடு விவேக்கை ஏறிட்டார். எதுக்காக இந்த கொலைகள்னு தெரியல. தலைகளை மட்டும் வெட்டி எடுத்துட்டு யாருக்கு என்ன கோபம்? விவேக் தாடையை தேய்த்து கொண்டே தலையில்லாத அந்த உடலுக்கு பக்கத்தில் போனான். கைகளுக்கு கர்ச்சீஃபை சுற்றி கொண்டு பாடியை மல்லாத்தினான். உடல் சிரமமாய் புரண்டு மல்லாந்தது. அந்த உடம்பையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்த விவேக் கமிஷனரிடம் நிமிர்ந்தான். சார், எக்ஸ்டர்னல் பிஎம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஃபாரன்சிக் சேவியர் தான் பண்ணினார். ரிப்போர்ட் சார். ஒரு பேப்பரை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து நீட்டினார் கமிஷனர். விவேக் வாங்கி பார்த்தான். 1. வயது 35 40க்குள். 2. கண்களிலும் உதடுகளிலும் விஷத்தின் அறிகுறிகள் இல்லை. 3. உடம்பின் வேறு எந்த பகுதியிலும் சிறு காயம் கூட காணப்படவில்லை. 4. நல்ல ஆரோக்கியமான நிலையில் உடல் இருக்கும்போதே கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். விவேக் காகிதத்தை மடித்துக்கொண்டே கமிஷனரிடம் நிமிர்ந்தான். சார், ஃபாரன்சிக் சேவியரை ஒரு நிமிஷம் கூப்பிட முடியுமா? கமிஷனர் முத்தழகு பக்கத்தில் நின்றிருந்த கான்ஸ்டபிள்களுக்கு கண்ணை காட்ட அவர் வேகமாய் நகர்ந்து போனார். அடுத்த 2வது நிமிடம் சேவியர் பக்கத்தில் வந்து பவ்யமாய் நின்றார். விவேக் குத்துக்காலிட்டு உட்கார்ந்த நிலையிலேயே சேவியரை ஏறிட்டபடி கேட்டார். மிஸ்டர் சேவியர், உங்க எக்ஸ்டர்னல் பிஎம் ரிப்போர்ட் பார்த்தேன். வெல் நோட்டிஃபிகேஷன். பட் ஒரு விஷயத்தை நோட் பண்ண தவறிட்டீங்க. சார், ப்ளீஸ் பிரிங் யுவர் ஃபாரன்சிக் கிட். அந்த கிட்டை ஓபன் பண்ணி கோம்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுங்க. சேவியர் எடுத்து கொடுத்தார். விவேக் சீப்பு போன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி கீழே விழுந்து கிடந்த தலையில்லாத உடம்பின் மார்பு ரோமங்களை கோதினான். கேட்டான். இங்கே கோம்பிங் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன் சார்.
டிட் யூ see எனிதிங்? நோ சார். இப்போ கோம் பண்ணி பாருங்க. சார் பண்ணி பாருங்க. சேவியர் அதை வாங்கி பாடியின் இடது பக்க ரோமங்களை கோதினார். 4-5 தடவை கோதியதும் விவேக் கேட்டான், மார்பு ரோமங்களுக்கு மத்தியில் உங்களால் எதையாவது பார்க்க முடியுதா? சேவியர் உற்று பார்த்துவிட்டு சொன்னார், ஏதோ ஸ்கார் மாதிரி, ஐ மீன் தழும்பு மாதிரி தெரியுது சார். அதை உங்க எக்ஸ்டர்னல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் ஏன் மென்ஷன் பண்ணல? சாரி சார், மார்பில் மண் படிஞ்சு இருந்ததால அது சரியா என்னோட பார்வைக்கு கிடைக்கல. இட்ஸ் ஓகே. எக்ஸ்டர்னல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இந்த தழும்பையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இன்டர்னல் போஸ்ட்மார்டம் செய்யும் டாக்டர்கள் அந்த தழும்பை நோட் பண்ணி அது சாதாரண காயத்தழும்பா இல்லை சர்ஜரி செய்யப்பட்டதால ஏற்பட்ட தழும்பான்னு ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டு எழுதுவாங்க. இது கேஸுக்கு உதவும். எஸ் சார். அத்தியாயம் 14. டாக்டர், மே ஐ கம் இன்? விவேக் கதவை தன் இடது ஆட்காட்டி விரலால் நாக் செய்ய டாக்டர் விஜயராகவன் எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். வாங்க மிஸ்டர் விவேக். விவேக் உள்ளே வந்தான். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரெடியா டாக்டர்? உட்காருங்க, இப்ப கேட்டுடுறேன் சொன்னவர் இன்டர்காம் பட்டனை தட்டிவிட்டு பேசினார். டாக்டர் மேத்யூ, மிஸ்டர் விவேக் ஹாஸ் கம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரெடியா? ரெடி சார். ஒரு 5 மினிட்ஸ்ல நானே கொண்டு வரேன். ப்ளீஸ். இன்டர்காமை அணைத்துவிட்டு விஜயராகவன் நிமிர்ந்தார். கேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு மிஸ்டர் விவேக்? இந்த நிமிஷம் வரைக்கும் சைபர். கொலையான 2 பேரும் யாருன்னு தெரியல, கொலையாளியும் யாருன்னு தெரியல. ஏதாவது ஒரு பக்கத்துல ஸ்பார்க் ஆனால்தான் இந்த கேஸ் பிடிபடும். பேசிக்கொண்டிருக்கும் போதே டாக்டர் மேத்யூ உள்ளே வந்தார். குட் ஈவினிங் மிஸ்டர் விவேக். குட் ஈவினிங். ரிப்போர்ட் இப்பதான் ரெடியாச்சு. ரிப்போர்ட்டை மேஜை மேல் வைத்துக்கொண்டே மேத்யூ விவேக்குக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார். இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெரி வெரி ஸ்பெஷல். இன் வாட் வே? கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. என்ன தடயம்? கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இதயம் சீராய் இயங்குவதற்காக இதயத்தோட பெரிகார்டியம் பகுதிக்குள்ள ஒரு பேஸ் மேக்கரை பொருத்தி இருக்காங்க. இஸ் இட்? விவேக் நிமிர்ந்தான். கண்களில் வியப்பு பரவியது. ஹார்ட்டின் பெரிகார்டியம் பகுதியில் பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டிருந்ததா? எஸ் என்றவர் கையோடு கொண்டு போயிருந்த பாலித்தீன் உரையை பிரித்து சோடா மூடி போன்ற அமைப்பில் இருந்த அந்த பேஸ்மேக்கரை எடுத்து வைத்தார். விவேக் அதை கையில் எடுத்து பார்த்து கொண்டே கேட்டார், இந்த பேஸ்மேக்கரை வச்சுக்கிட்டு ஆள் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? தாராளமாய் கண்டுபிடிக்கலாம். எப்படி? பேஸ்மேக்கரோட இடது பக்க ஓரத்தை பாருங்க. விவேக் பார்த்துவிட்டு சொன்னான். ஏதோ பொடி எழுத்துக்கள்ல எழுதியிருக்கு. அந்த எழுத்துக்கள் பேஸ்மேக்கரை தயாரித்த சர்ஜிக்கல் கம்பெனியோட பெயரும் பேஸ்மேக்கரோட சீரியல் நம்பரும் தான். அப்படின்னா பேஸ்மேக்கர் யாருக்கு பொருத்தப்பட்டதுன்னு அந்த சர்ஜிக்கல் கம்பெனிக்கு தெரியும். 100% தெரியும். அந்த சர்ஜிக்கல் கம்பெனியின் பேர் என்ன? PSU என்று அழைக்கப்படுகிற பீட்ஸ் சர்ஜிக்கல் யூனிட். பேஸ்மேக்கரின் சீரியல் நம்பர் B689. சர்ஜிக்கல் யூனிட்டின் ஃபோன் நம்பர்? டாக்டர் மேத்யூ தன் சின்ன டைரியை புரட்டி பார்த்து ஒரு நம்பரை சொல்ல விவேக் அதை மனசில் வாங்கி கொண்டு தன் செல்போனில் டயல் செய்தான். 2 தடவை என்கேஜ்டு டூன் கேட்ட பிறகு இணைப்பு கிடைத்தது. ஹலோ ஹலோ, திஸ் இஸ் PSU. நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், கிரைம் பிரான்ச். சிட்டியில் நடந்த மர்டர் சம்பந்தமா ஒரு என்கொயரி. சொல்லுங்க. ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு டெட் பாடியின் ஹார்ட் பகுதியில் பேஸ்மேக்கர் ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. அந்த பேஸ்மேக்கர் உங்க சர்ஜிக்கல் கம்பெனியில் தயார் பண்ணியது. சீரியல் நம்பர் B689. இந்த பேஸ்மேக்கரை யாருக்கு பொருத்துறதுக்காக சப்ளை பண்ணினீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஓன் டைம். விவேக் சொல்லிவிட்டு லைனில் காத்திருக்க சரியாய் 1 நிமிஷம் கழித்து குரல் கசிந்தது. சார், பேரையும் அட்ரஸையும் நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். P69 என்கிற எண்ணுள்ள பேஸ்மேக்கரை ரிச்மாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணினோம். ஆப்ரேஷன் நடந்த இடமும் அதே ஹாஸ்பிட்டல் தான். பேஷண்ட் பேரு சேரலாதன். விவேக் வியப்புக்குள் விழுந்தான். சேரலாதன்? எஸ், பெரிய பிஸ்னஸ் மேக்னட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நெற்றியில் துளிர்த்துவிட்ட வியர்வையோடு விவேக் எழுந்தான். அத்தியாயம் 15. சேரலாதனின் பங்களா அடையாறு கிரசன்ட் நகர் ஏரியாவில் 1 ஏக்கர் பரப்பளவுக்குள் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உட்கார்ந்திருந்தது. விவேக் போர்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு இறங்க ஒரு வழுக்கை தலை மனிதர் சஃபாரி அணிந்து எதிர்பட்டார். வெல்கம் சார், ஐ எம் அலெக்சாண்டர், PA to மிஸ்டர் சேரலாதன். நீங்க ஃபோன் பண்ணி பேசியது என்னோடு தான். விவேக் அவரோடு நடந்தான்.
மிஸ்டர் அலெக்சாண்டர், இங்கே உங்களுக்கு எத்தனை வருஷ சர்வீஸ்? 10 years சார். ஸோ உங்கள் எம்டி சேரலாதனை பற்றி உங்களுக்கு நிறையாவே தெரியும். அப்படி சொல்ல முடியாது சார், ஓரளவுக்கு தெரியும். பை த பை, இப்போ எதுக்காக சார் இந்த என்கொயரி? மே ஐ நோ த ரீசன்? சர்டன்லி, அதுக்காகத்தானே வந்திருக்கேன். வராந்தாவில் நடந்து தென்பட்ட முதல் அறைக்குள் நுழைந்தார்கள். அங்கிருந்து சோபா ஒன்றில் பக்கம் பக்கமாய் சாய்ந்தார்கள். விவேக் சில வினாடி யோசனைக்கு பின் கேட்டான், சேரலாதன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அலெக்சாண்டர் புன்னகைத்தார். நீங்க டெலிஃபோன்ல இந்த கேள்வியை கேட்டபோதே நான் பதில் சொல்லிட்டதா ஞாபகம். நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னு சொன்னீங்க. எஸ். எந்த ஊரு? தெரியாது. எனக்கு தெரியும். வெரி இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க சார், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தோள்களை குலுக்கினார் அலெக்சாண்டர். மூணாறு என்றான் விவேக். அலெக்சாண்டரின் முகம் இப்போது மாறி கண்கள் இடுங்கின. அவர் மூணாறு போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உண்மை, இருமல், இந்த ரெண்டையும் ரொம்ப நேரத்துக்கு மறைக்க முடியாது சார். இதுல பெரிய உண்மை எதுவும் கிடையாது, ரகசியமும் கிடையாது. பிஸ்னஸ் ப்ராப்ளங்களையும் மென்டல் டார்ச்சர்களையும் மறந்து மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக மாசத்துல 2 நாள் மூணாறு போய் எஸ்டேட்ல தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வருவார். அவருக்கு குடும்பம் கிடையாது சார். அவர் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்? தெரியல சார். எதுக்காக இந்த என்கொயரி? எம்டியோட பெர்மிஷன் இல்லாம நான் எதையும் வெளியே சொல்லக்கூடாது சார். அவரோட பெர்மிஷன் இனிமே உங்களுக்கு வேண்டியதில்லை. அவரை பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதையெல்லாம் தைரியமா நீங்க என்கிட்ட சொல்லலாம் சார். வாட் யூ மீன்? கடந்த 2 நாட்களா சேரலாதன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்க மாட்டாரே? இல்ல, ஃபோன் பண்ணல. இனி பண்ணவே மாட்டார் சார். அவர் இப்ப உயிரோடு இல்ல. அலெக்சாண்டரின் முகத்தில் அதிர்ச்சியும் வியர்வையும் வியாபித்தது. எப்படி சார்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட இருந்து சில உண்மையான விவரங்கள் வேணும். அவர் எச்சில் விழுங்கி தலையாட்டினார். விவேக் கேட்டான், சேரலாதன் ஒரு ஹார்ட் பேஷண்டா? எஸ். எத்தனை நாளா? கடந்த 1 வருஷ காலமா. அவருக்கு குடும்பம் இல்லைன்னு சொன்னீங்க. அவருக்கு பின்னாடி இத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசு யாரு? சார், சேரலாதன் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவும் வீக். சொத்தில் 70% எப்பவோ கையை விட்டு போயிருச்சு. மீதி இருக்கிற சொத்தும் பேங்க்ல வாங்கி இருக்கிற கடனுக்கு சரியா போயிடும். மூணாறில் எஸ்டேட்ஸ் இருக்கு. அது யாருக்கு போகும்னு எனக்கு தெரியாது. ஃபேமிலி லாயரையும் ஆடிட்டரையும் தான் கேட்கணும். சர்வோத்தமனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சேரலாதனின் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேரும் சேர்ந்து மூணாருக்கு போறதுண்டு. சில சமயம் ஃபேமிலி டாக்டர் சந்தான கிருஷ்ணனும் அவங்களோடு கிளம்பி போறதுண்டு. 2 பேருக்கும் அவர் தான் ஃபேமிலி டாக்டர். டாக்டர் சந்தான கிருஷ்ணனை நான் உடனடியாக பார்க்கணும். அவரை வரவழைக்க முடியுமா? அலெக்சாண்டர் தன் சஃபாரியின் சர்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு இடது கையின் ஆட்காட்டி விரலால் எண்களை தட்ட ஆரம்பித்தார். அத்தியாயம் 16. காரில் போய்கொண்டிருந்த போது டாக்டர் சந்தான கிருஷ்ணன் 4வது தடவையாக விவேக்கிடம் கேட்டார். பக்கத்தில் அலெக்சாண்டர். மிஸ்டர் விவேக், நீங்க ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீங்க சொன்னதுமே கார்ல ஏறி உட்கார்ந்தேன். இப்ப நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து இன்னும் பதில் வரவே இல்லை. விவேக் சின்னதாய் புன்னகைத்தான். இப்ப நாம ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம் டாக்டர். ஃபார் வாட்? டாக்டர், இந்த நிமிஷம் ஜிஹெச் மார்ச்சுவரியில் 2 தலையில்லாத உடல்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு உடல் கொட்டிவாக்கம் அரசினர் பூங்காவில் கிடந்தது. இன்னொரு உடல் அம்பத்தூர் வாட்டர் டேங்குக்கு பின்னாடி இருக்கிற பூங்காவில் இருந்தது. இதுல ஒரு உடல் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டாக்டர் சந்தான கிருஷ்ணன் திகில் பார்வையோடு கேட்டார். அது யாரோட பாடி? சேரலாதனோட பாடி. டாக்டரின் கண்கள் நிலைத்தன. விவேக் தொடர்ந்தான். இன்னொரு தலையில்லாத பாடி யாரா இருக்கும்ங்கிறது தான் இப்போதைய குழப்பம். அது சர்வோத்தமனோட பாடியா இருக்கலாம்ங்கிறது என்னோட சந்தேகம். அந்த சந்தேகத்தை உங்களால தான் தீர்த்து வைக்க முடியும். ஏன்னா சேரலாதனுக்கும் சர்வோத்தமனுக்கும் நீங்க தான் ஃபேமிலி டாக்டர். அவங்க 2 பேரோட உடம்புகளை எத்தனையோ தடவை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். சேரலாதனின் ஹார்ட்டில் பேஸ்மேக்கர் இருந்ததால அதனோட நம்பரை வச்சு அது சேரலாதனின் பாடி தான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு பாடி சர்வோத்தமனோட பாடி தானான்னு நீங்க தான் சொல்லணும். சந்தான கிருஷ்ணன் கலவர குரலில் கேட்டார். எதுக்காக இந்த கொலைகள்?
எதுக்காக இந்த கொலைகள், யார் பண்ணினது, இதெல்லாம் இன்னமும் விடை தெரியாத கேள்விகள். இன்னொரு பாடி சர்வோத்தமனின் பாடி தான் உறுதியான பிறகுதான் இந்த கேஸை மூவ் பண்ண முடியும். சந்தான கிருஷ்ணன் கலக்கமாய் காரின் பின்சீட்டுக்கு சாய்ந்து கொண்ட வினாடி ஜிஹெச் வந்தது. காரை நிறுத்திவிட்டு மார்ச்சுவரியை நோக்கி நடக்கும்போது விவேக் கேட்டான், சர்வோத்தமனின் உடல் தான் கண்டுபிடிக்க அவரோட உடம்பில் உங்களுக்கு பரிச்சயமான மச்சங்கள் அல்லது தழும்புகள் ஏதாவது உண்டா டாக்டர்? உண்டு. இடது கை தோள்பட்டையிலும் வலது தொடையிலும் 2 அழுத்தமான மச்சங்கள் கடுகு சைஸில் இருக்கிறதை நான் பார்த்திருக்கேன். சில நிமிஷ நடையில் மார்ச்சுவரி வந்தது. மார்ச்சுவரிக்கு வெளியே காவல் இருந்த கான்ஸ்டபிள் விவேக்கை பார்த்ததும் சல்யூட் அடித்து தளர்ந்தார். உள்ளே போனார்கள். விவேக் ஒரு உடலுக்கு முன்பாய் போய் நின்று அதன் விரிப்பை விளக்கிவிட்டு டாக்டருக்கு சைகை செய்தான். பாருங்க டாக்டர். டாக்டர் சந்தான கிருஷ்ணன் அந்த தலையில்லாத உடலை இருட்டடித்த முகத்தோடு நெருங்கி இடது கை தோள்பட்டையையும் வலது தொடையையும் பார்த்தார். 2 மச்சங்கள் கடுகு சைஸில் பளிச்சென்று தெரிந்தன. சந்தான கிருஷ்ணன் பெருமூச்சொன்றை விட்டபடி சொன்னார், இது சர்வோத்தமன் தான். நோ டவுட். ஆர் யூ ஷியோர் டாக்டர்? ஷியோர். நோ டவுட். சேரநாதனோட பாடி எங்க? அங்கே. விவேக் கையை காட்ட சந்தான கிருஷ்ணன் போய் பார்த்துவிட்டு இறுகிய முகத்தோடு வந்தார். என்னைக்காவது ஒரு நாள் 2 பேருக்கும் இப்படிப்பட்ட கோரமான முடிவு தான் கிடைக்கும்னு கொஞ்ச நாளா என்னோட மனசுக்கு பட்டுக்கிட்டே இருந்தது. விவேக் கேட்டான், அந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது? கடந்த 2 வருஷமாவே அவங்க போக்கு சுத்தமா சரியில்லை. பெண்களை போக பொருட்களாகவும் மற்றவர்களை அற்ப மனிதர்களாகவும் நினைச்சு செயல்பட்டுட்டு வந்தாங்க. அவங்களோட சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது மன நோயாளிகளோன்னு கூட நினைக்க தோணும். இதனால சமீப காலமா அவங்களோடு நான் மூணாறு போறதே கிடையாது. ஓகே டாக்டர், இந்த 2 கொலைகளுக்கும் யார் காரணமாயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாரி மிஸ்டர் விவேக், அதை என்னால் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 பேரால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. தே ஆர் அன்னோன் ஃபேஸஸ். கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டியது இனி உங்க டியூட்டி. விவேக்கின் மனசுக்குள் மலைப்பு தட்டியது. கொலையாளி எந்த திசையில்? ஆனா பெண்ணா? அத்தியாயம் 17. இரவு மணி 10:30. விவேக் படுக்கைக்கு சாய்ந்து கண்மூடி இருக்க ரூபலா பக்கத்தில் வந்து நின்றாள். என்னங்க? விவேக் விழிகளை மலர்த்தினான். என்ன, இந்த கேஸ்ல கொலையாளியை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிறையவே இருக்கு. ஏன் அப்படி கேட்குற? கொலை செய்யப்பட்டவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. இதுல யாரை குறி வச்சு நீங்க கேஸை மூவ் பண்ண முடியும்? இந்த கேஸ் உங்களுக்கு தண்ணி காட்ட போகுது. விவேக் புன்னகைத்தான். இந்த ராத்திரி பொழுது விடியறதுக்குள்ள கொலையாளியை கண்டுபிடிச்சிடலாம்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது எப்படிங்க முடியும்? முடியும் என்றால் அது முடியும். அதுக்கான முயற்சிகள் ஃபாரன்சிக் பிரிவில் மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு. எந்த நிமிஷமும் எனக்கு ஃபோன் வரலாம். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஃபோன் வந்தது. பாத்தியா? ஃபோன் வந்தாச்சு. விவேக் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, சொல்லுங்க வில்லியம்ஸ். ஃபாரன்சிக்கில் கம்பாரிசன் வேலை முடிஞ்சுதா? வெரி குட். என்ன ரிசல்ட்? நிஜமாவா? இதோ நான் உடனே புறப்பட்டு வரேன். ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 1 மணிக்கா? என் கூட யாராவது 2 பேர் வந்தா போதும். இதோ புறப்பட்டேன். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்தான். ரூபி, ஒரு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்து வை. எங்கே பயணம்? கொல்கத்தாவுக்கு. எதுக்கு? கொலையாளி அங்கதானே இருக்கான். போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர வேண்டாமா? யாருங்க கொலையாளி? கொல்கத்தா களியமூர்த்தி. யாருங்க அவன்? பேரை கேட்டாலே நரம்புக்குள்ள ஐஸ் வாட்டர் ஓடுது. அவன் ஆல் இந்தியா லெவல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், ஸ்மக்லர். சர்வோத்தமனையும் சேரலாதனையும் கொலை பண்ணினது அவன்தான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? சர்வோத்தமனுக்கு சொந்தமான தங்கப்பேனாவை பப்ளிக் பூத்தில் இருந்து நான் எடுத்ததுமே என்ன பண்ணினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ரூபி? இருக்கு. ஃபாரன்சிக் பிரிவில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செக்ஷனுக்கு கொண்டு போய் அதில் படிந்திருந்த கை ரேகைகளை பதிவு பண்ணீங்க. அந்த கை ரேகை பதிவுகள் தான் களியமூர்த்தியை காட்டி கொடுத்திருக்கு. கடந்த 2 நாட்களாக பேனா மூலம் கிடைச்ச கைரேகை பதிவுகளை இன்டர்நெட்டில் போட்டு இந்தியாவில் உள்ள எல்லா கிரிமினல்ஸோட கைரேகைகளோடு ஒப்பிட்டு பார்த்தபோது கொல்கத்தா கிரைம் பிரான்ச் ஃபிங்கர் பிரிண்ட் செக்ஷன் அதை ரிசீவ் பண்ணி அவங்க ஃபைல்ஸோட ஒப்பிட்டு பார்த்து இது களியமூர்த்தியின் கைரேகை பதிவுன்னு தகவல் கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அவன் தப்பிச்சிட்டா? தப்பிக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? கொல்கத்தா போலீஸ்
அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. 1 மணிக்கு கொல்கத்தா ஃப்ளைட். அவன் எதுக்காக சர்வோத்தமனையும் சேரலாதனையும் கொலை பண்ணணும்? கேட்டுட்டு வந்து சொல்றேன். அத்தியாயம் 18. கொல்கத்தா விடிந்து கொண்டிருக்க போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கிரைம் பிரான்ச் அலுவலகம். கலியமூர்த்தி ஒரு ஸ்டூலில் அலட்சியமாய் உட்கார்ந்திருக்க சுற்றிலும் 4-5 போலீஸ் அதிகாரிகள். அவர்களுக்கு மையமாய் விவேக் நின்றிருந்தான். கலியமூர்த்தி கழுத்தை ஒரு பக்கமாய் சாய்த்து இடது கை விரல்களால் கன்னத்தை தேய்த்தபடி விவேக்கை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான். இதோ பாருங்க சார், இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அந்த சர்வோத்தமனையும் சேரலாதனையும் கொலை பண்ணினது நான் தான். எதுக்காக அவங்களை கொலை பண்ணினேன்னு கேட்பீங்க. காரணம் இருக்கு. அந்த 2 பெரிய மனுஷங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆளை தீர்த்து கட்டணும், புறப்பட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க ஃபோன் பண்ணின நேரத்தில் எனக்கு இங்கே கொல்கத்தாவில் வேற ஒரு முக்கியமான வேலை இருந்தது. எனக்கு வேலை இருக்கு, அடுத்த வாரம் வரேன்னு சொன்னேன். அவங்க கேட்கல. நீ உடனே புறப்பட்டு வரணும், கேட்ட தொகையை தரோம்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் வரதா இருந்தா நீ வரவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வந்த பிசினஸை விட மனசு இல்லாம என்னோட தம்பியை மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சேன். என்னோட தம்பியும் நானும் ட்வின்ஸ். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன் நான். என்ன பார்த்தா அவனை பார்க்க வேண்டியதில்ல. 2 பேரும் அச்சடிச்ச மாதிரி ஒரே சைஸ்ல இருப்போம். இப்படி நாங்க ட்வின்ஸா இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்திக்கிட்டு கொல்கத்தா போலீஸை நிறைய தடவை ஏமாத்தி தண்டனைகளிலிருந்து தப்பிச்சிருக்கோம். இந்த இடத்தில் கலியமூர்த்தி பேச்சை நிறுத்தி இடது உள்ளங்கையால் தேய்த்து வைத்திருந்த புகையிலை தூளை வாயில் போட்டுக்கொண்டு தொடர்ந்தான். தம்பி மெட்ராஸ் புறப்பட்டு போனதும் எனக்கும் கொல்கத்தா வேலை முடிஞ்சுது. மூணாறு புறப்பட்டு போறதா தம்பி ஃபோன்ல சொன்னான். தம்பி பண விஷயத்தில் கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணக்கூடியவன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் ஃப்ளைட் பிடிச்சு மெட்ராஸ் வந்தேன். மெட்ராஸில் இருந்து மூணாறு போய் சேர்ந்தேன். தம்பி மூணாறு போய் சேர்ந்த 1 மணி நேரத்துக்குள்ள நானும் போயிட்டேன். ப்ளூஃபோர்ட் எஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்சு பங்களாவை நெருங்கின போது அந்த அலறல் சத்தம் கேட்டது. என் தம்பியோட அலறல் தான் அது. ஓடி போய் ஜன்னல் வழியா பார்த்தேன். அந்த 2 பாவிகளும் என் தம்பியோட தலையை தனியா வெட்டி எடுத்து தலைய ஓங்கி மிதிச்சான் அந்த கலியமூர்த்தி. அப்புறம் ஆத்திரம் தணிஞ்சவனா பேச ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் மறைஞ்சு நின்று அவங்களோட நடவடிக்கைகளை பார்த்தேன், பேச்சையும் கேட்டேன். தமிழ்நாட்டு போலீஸ் திறமையா செயல்படுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க 1 கோடி ரூபாய் பெட் கட்டி அதுக்காக என்னோட தம்பியை கொலை பண்ணினதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆத்திரம் தலைக்கேற அவங்களுக்கு முன்னாடி போய் திடீர்னு நின்ன. பேயோ பிசாசோன்னு பயந்து ஆளுக்கு ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சாங்க. துப்பாக்கி முனையில் 2 பேரையும் நிறுத்தின. தமிழ்நாட்டு போலீஸ் சிறப்பா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட உங்க 2 பேரோட விருப்பத்தை இனி நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்லி 2 பேரையும் தலையில் சுட்டு வீழ்த்தி தலைகளை அறுத்து எடுத்தேன். 2 பேர் உள்ளங்கைகளிலும் பால் பாயிண்ட் பேனாவால நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம்னு எழுதி வச்சேன். போலீஸை குழப்பறதுக்காக உங்க கார்ல ரத்தத்தில் கேள்விக்குறி போட்ட ஒரு துண்டு பேப்பரை ஒட்டின. க்ளூக்கள் 1, 2ன்னு கொடுத்தேன். போலீஸ் கேஸ்ல திணறிக்கிட்டு இருக்கும்போதே நான் கொல்கத்தா வந்துட்டேன். என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா மாட்டிக்கிட்டேன். காரணம் சர்வோத்தமன் பாக்கெட்டில் இருந்த தங்க பேனாவுக்காக ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிட்டது தான். அதை விட பெரிய தப்பு அந்த பேனாவை பத்திரமா வச்சுக்காம பூத்துக்குள்ளேயே தவற விட்டது தான். அந்த பேனாவை நான் தொடாம இருந்திருந்தா நீங்க என்ன தொட்டிருக்க முடியாது. விவேக் புன்னகைத்தான். நீ கோலத்துக்குள்ள பூந்தா தமிழ்நாட்டு போலீஸ் அதுக்கும் கீழே போய் தேடக்கூடியவங்க. நீ பேனாவை தொடாம இருந்திருந்தாலும் வேற ஏதாவது வழியில் நாங்க உன்னை தொட்டிருப்போம். தமிழ்நாட்டு போலீஸ் அகராதியில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. பக்கத்தில் நின்ற இன்னொரு போலீஸ் அதிகாரி கேட்டார், உன் தம்பியோட பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணின? மூணாறு எஸ்டேட்டிலேயே 4 அடி ஆழம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். விவேக் கலியமூர்த்திக்கு பக்கத்தில் போய் நின்றான். உன் தம்பிய சேரலாதனும் சர்வோத்தமனும் கொலை செய்ததை பார்த்த உடனேயே நீ எங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கலாம். அவங்கள கொலை செஞ்சிருக்க வேண்டாம். கலியமூர்த்தி எழுந்தான். சாரி விவேக் சார், எங்களை மாதிரியான கிரிமினல்கள் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நாங்க திருந்தலாம். ஆனா வக்ர புத்தி கொண்ட சர்வோத்தமன் சேரலாதன் மாதிரியான 2 கால் மிருகங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கவே கூடாது. இவன் சொல்றது சரியா?
யோசிக்க ஆரம்பித்தான் விவேக்.